அடா போங்கண்ணா உங்ககிட்ட ஒரு தோசை கேட்ட தப்பானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மக்களை நான் ஏன் அப்படி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் பாருங்க கல் இல்லைனா தண்ணி ஊற்றுறாரு. அதுக்காக என்ன நான் இப்படி ஊற்றுறீங்க கேட்டு, தம்பி இது ஒன்றும் அரிசி மாவு தோசை இல்லை, இது ரவை தோசைப்பா அப்படி சொல்கிறாருங்க. ஆடா பாவீங்களா, ரவையில் கூட மாடா தோசை வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நான் எனக்கு ஒன்று போட்டு தாங்க, பசிக்கு ரொம்ப அதுன்னு சொன்னானே. சரிங்க சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னார். சரி நானும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா, கல்லில் அந்த தோசை மாவு நல்லா தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் அது மேலே பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுற முட்டைக்கோசு, பீன்ஸு, தக்காளி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அது மேலே இந்த கொத்தமல்லி தழையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நல்லா அதிகமாக வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாரு. அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறாரு. வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, அந்த தோசையை நல்லா மடித்து தட்டில் வச்சுட்டு அதில் 2 விதமான சட்னி சாம்பாரும் ஊற்றி என்கிட்ட தந்தாருங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கேட்டேன், அண்ணா எவ்வளோ அண்ணா ஒரு தோசையோட விலைன்னு கேட்டேன். தம்பி ஒரு தோசையோட விலை 60 ரூபா சொல்லாருங்க. 60 ரூபாய்க்கு ஒத்தா நான் மட்டும் கமெண்ட் பாக்ஸில்